நூற்றுக்கு நூறு. இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிற கதையோட தலைப்பு. கதை கேளுங்க. ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. நூற்றுக்கு நூறு. பல்லவன் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு எழுதி பரிசு பேப்பரை வாங்குகிறான். அதில் எல்லாத்திலும் முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்கான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அதை பகிர்ந்துக்கிறதுக்காக வீட்டுக்கு விரையிறான். அவன் பல்லவன் வீட்டுக்கு நடந்து வந்தான் என்று சொல்வதை விட பறந்து தான் போகிறாங்க. போயிட்டு அம்மாட்ட எல்லாத்தையும் காமிக்கிறான். அம்மா மகிழினி ரொம்ப மகிழ்ச்சியோட, டேய் பல்லவா, இதை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. நான் இவ்வளோ நாள் உழைச்சது வீண் போகலை. இந்த வெற்றி உனக்கு மட்டும் கிடைச்சதில்லை, எனக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது தான் இது சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே எகிரிக்கிட்டு வரா பாட்டி. அடியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் இது. இங்கே பாருடி, இது உனக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, எனக்கு கிடைச்ச வெற்றி. தினமும் அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விபூதி வச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தப்பாரு, அதோட பலன் தான் இது, விபூதியோட பலன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அங்கேருந்து தாத்தா வர்றாருங்க. தாத்தா பயங்கர கோபமாக வர்றாரு. வந்துட்டு, என்ன ஆளுக்கால் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ விபூதி வச்சாலாம் அவன் நிறைய மார்க் எடுத்துட்டானான். இங்கே பாருடி, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நீ நான் சொல்கிறது கேளு. அவனுக்கு நான் சொன்ன அறிவுரையும் நான் சொன்ன அறிவுரை தான் அவனுக்கு இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, என்னோட ஆசீர்வாதமும் காரணம் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. உடனே அங்கேருந்து அவங்க அத்தை ஒடியாராங்க. அவங்க ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்க பேர் ராகினி. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னது இது, ஆளுக்கால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதை கேளுங்க. நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், அவன் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் கோவில் செவுத்தில் பி பல்லவன் 10ஆம் வகுப்பு முழு மதிப்பெண்கள் 100க்கு 100ன்னு டெய்லி எழுத சொல்வேன். அதனால தான் அவன் பாஸ் ஆகி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். அவன் அதை செய்யவே மாட்டேன்னா, அவனை வற்புறுத்தி செய்ய வச்சதோட பிரதிபலன் தான் இது அப்படின்னு சொல்கிறா அத்தைக்காரி. உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, என்ன ஆள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா. அவன் யார் சொல்லியும் இவ்வளோ மார்க் எடுக்கலை. நான் அவனுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்தா அவனுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் கைபேசி. அந்த ஆர்வத்தில் தான் அவன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். இதுதான் நடந்தது. அவனோட கைபேசி வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் தான்